லெஸ்கம்பர்க்கில் இருக்கிற கோட்டையை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இந்த கட்டடம் வந்து யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்றது. இதை மட்டும் படிப்பா. த ஏன்சியன்ட் The Asian quarters and fortification of the city of Luxembourg have been included of the World Heritage List of UNESCO in December 1994. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து உண்மையிலே ஒரு கோட்டை. இது வந்து மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க. குடஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான இடங்களெல்லாம் கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. நேராக இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு கம்பி இருக்குது. அங்கே கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடம்லாம் வந்து படைகள் வந்து தங்குவதற்கும், அதே மாதிரி பாம் ஸ்டோர், குண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. செகண்டு வேர்ல்டு வாரில் இந்த பக்கம் கீழே இருந்து இது வரைக்கும் மலைங்க. இதுக்கு மேலே இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இந்த ஃபோர்ட்டினுடைய வெளிப்பகுதி. இப்போ உள்ளே வந்து போய் பார்ப்பதற்கான டைம் இல்லை, உள்ளே போய் பார்க்க முடியாது. இப்போ கீழே ஒரு வண்டி போகுது பாருங்கள். அந்த கீழே போகிற வண்டி டூர் வண்டி. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கான டூர் வண்டி அந்த ஏற்பாடோடு இது இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே இப்படி ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே ஒரு தேவாலயம். அதிகமாக கிறிஸ்தவ மதம்தான். இந்த ஐரோப்பிய நாடுகளெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதம்தான். வரிசையாக வந்து கோயில்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், இந்த ஏற்பாடுகளோடு இது இருக்குது. லக்சம்பர்க்கு ஃபோர்ட். இடத்துல ஒரு சர்ச்சு ஒன்று பாருங்கள். இந்த சர்ச்சினுடைய கட்டட அமைப்புகளை பாருங்கள். 1 2 3 டூம் இருக்குது. அந்தாண்ட ஒன்று 4, அந்தாண்ட சின்னதாக ஒன்று இருக்குது, அந்தாண்ட ஒன்று இருக்குது. அது போக உயரமான டூம் இருக்குது. எல்லா கட்டடங்களுமே இந்த மாதிரி ஒரு சாய்வான ஏற்பாடுகளோடு தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம்லாம் கூட பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏற்பாடு தான் கட்டடங்கள். இது ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலையாக இருக்குது. இப்போ ஒரு கார் வருதுங்களா, அது கோட்டைக்கு உள்ளே இருந்து வருதுங்க. வருது. இப்போ இந்த கோட்டைக்கு உள்ள கதவு மற்றதெல்லாம் இருக்குது. ஒரு பாலம் இருக்குது. இது வந்து மேலே இருந்து போகிறவங்க நடமாடுறதுக்காக 1 2 3 4 5 வழி இருக்குது. அதுக்கு மேலே இந்த ரோடு ஏற்பாடு இருக்குது. கோட்டைக்கு உள்ளே போகணுன்னா அதுதான் வழி. அங்கே பெரிய கதவுகள் மற்றதெல்லாம் இருக்குது. போர் வீரர்கள் மற்றது எல்லோரும் இருப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பாம் ஷெல்டர்லாம் சொல்லி போர்ப்படை ஆயுதங்கள் மற்றது இதெல்லாம் வைக்கிறது, போர் படை வீரர்கள் தங்கிறது, இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி தான். அந்த கோட்டைக்குள்ளே வந்தாச்சுன்னா, உள்ளே நுழைஞ்சாச்சுன்னா உள்ளேயே கோட்டைக்கு உள்ளேயே அப்படியே உள்ளே வரணும். உள்ளே வந்து நீங்கள் அது தங்கிறது மற்றது இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு வழி இந்த பக்கம் ஒரு இடத்துல இருந்து வருது. இந்த சர்ச்சுங்க ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேங்க லக்சம்பர்க்கில். இது 987 கட்டியிருக்கிறாங்க. 987 இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1687 88 ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 வருஷம் பழமையானது. நம்பவே முடியல. இருக்குது. இப்போ நம்மக்கிட்டேயும் வந்து தஞ்சை பெரிய கோயிலெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 987 மைக்கேல்ன்ற ஒரு பாதிரியார் இதை கட்டியிருக்காரு. அதற்கான விவரங்களை அந்த போர்டில் வச்சுருக்காங்க. இந்த காமிக்கிற இந்த போர்டில் அதற்கான விவரங்கள் இருக்குது. இது ஒரு பெருமை வாய்ந்த பழமை வாய்ந்த சர்ச்சு.
இங்கே ஒரு பாலம் பாருங்கள், எந்த தூணும் கிடையாதுங்க. ஹைட்டு பிரம்மாண்டமான ஹைட்டு. ஒரு இந்த பக்கம் ஒரு 2 பெண்டு மாதிரி வருது. அதே மாதிரி மரம் மறைச்சிருக்கு, அந்த பக்கம் 2 பெண்டு மாதிரி வருது. அவ்வளோதான், மீதி பூரா கர்டரு. அதில் பாலம் இருக்குது. அது மேலே ட்ராம் வண்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பாலத்தில் ஒரு ட்ராம் வண்டி போய்கிட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டம்னு தான் சொல்லலாம். ட்ராம் வண்டி அது மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லக்சம்பர்க்கு அந்த சிட்டியில், இந்த நாட்டினுடைய தலைநகரம் லக்சம்பர்க்கு, அந்த சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு ரயில், ஒரு 3 கோச் இருக்குது ரயிலு. இப்படியும் ஏற்பாடு இருக்குது. அதே மாதிரி இப்படி ஒரு டூரிஸ்ட்டு வண்டி, டே டூர்ஸ், 20 யூரோ வாங்குகிறாங்க. 45 நிமிஷம் இதுக்கு பயண நேரம். 20 யூரோ வாங்குகிறாங்க. 20 யூரோன்றதுன்னா 29 18 1800 ரூபா. 20 யூரோ இதுக்கு காஸ்ட் ஆகுது. இது பஸ்ஸு போகுது பாருங்கள், பஸ் சர்வீஸ். லக்சம்பர்க்கில் பஸ் சர்வீஸு. இந்த பஸ் சர்வீஸ் வந்து இலவசம். இது மட்டும் இலவசம் இல்லை. நகர பேருந்து, புறநகர் பேருந்து, ரயிலு, ட்ராமு, இது எல்லாத்துலேயுமே இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஒரு நாட்டில் அனைத்து போக்குவரத்தும், ட்ராமு, ரயிலு, அப்புறம் வந்து பஸ்ஸு, சிட்டி பஸ்ஸு, மொப்சல் பஸ்ஸு எல்லாமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. யாருக்குன்னா சந்தேகம் இருந்தால் வெப்சைட்டில் லக்சம்பர்க் அந்த நாட்டில் போக்குவரத்து எப்படி இருக்குது, போக்குவரத்து கட்டணம் இருக்கா என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.